வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் 4.DFTல இருக்க important problem solve பண்ண போகிறோம். Find the DFT of the sequence -1 the whole power n for capital N is equal to 4. ஸோ இங்கே என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, x of n ஓட வேல்யூ வந்து -1 the whole power n கொடுத்துட்டாங்க. இங்கே கேபிட்டல் n ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 4. ஸோ we are going to take 4.DFT. புரியுதா? ஸோ இங்கே ஸ்மால் n ஓட வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா இந்த கேபிட்டல் n டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் வேல்யூ இஸ் 0 to capital N minus 1. So, இங்க 4 கொடுத்திருக்கிறனால we are going to consider n is equal to 0, 1, 2 and 3. ஓகேவா? So, நம்ம sequence எப்படி எழுதுறோம்னா x of n is equal to -1 the whole power 0, n is equal to 0 ன்னு substitute பண்றோம், then 1, 2 and 3. So, anything power 0 is 1. So, -1 the whole power 1, -1, -1 the whole power 2, that is +1, -1 the whole power 3, -1. கரெக்டா? ஸோ நம்மளோட சீக்வென்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஃப்ரம் திஸ் கிவன் டேட்டா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்ளை பண்ண போகிறோம்? டிஎஃப்டியோட ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். டிஎஃப்டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் கே, தட் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் n is equal to 0 to n minus 1 x of n e power minus j 2n pi k by capital N. Here k is the frequency index. Its value starts from 0 to n minus 1. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா எழுதுனதுக்கு அப்புறமா நம்மளோட கிவன் டேட்டாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கேபிட்டல் என்னோட வேல்யூ என்ன 4. ஸோ இங்கே n is equal to 0 to n minus 1னா 4 minus 1, that value is 3. x of n e power minus j 2n pi k by capital என்னோட வேல்யூ 4. ஸோ இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 1/2ன்னு கிடைச்சிரும். ஓகே, ஸோ k is equal to 0, 1, 2 and 3. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த சம்மேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எதுலேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்? ஸ்மால் n is equal to 0லேருந்து 3 வரைக்கும். ஸோ ஃபஸ்ட் இந்த என்னோட வேல்யூவை 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஆஃப் 0 e power 0 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 1 e power மைனஸ் j, என்னோட வேல்யூ இங்கே 1னா பை k by 2 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 2 e power மைனஸ் j, என்னோட வேல்யூ இங்கே 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 pi k by 2 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 3 e power மைனஸ் j 3 pi k by 2. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இதையும் நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியும். இந்த 2 என்ன ஆயிரும்? டிவைட் ஆயிரும். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? எக்ஸ் ஆஃப் 0, எக்ஸ் ஆஃப் 1, எக்ஸ் ஆஃப் 2, எக்ஸ் ஆஃப் 3 வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஆஃப் 0ஓட வேல்யூ என்ன 1. கரெக்டா? ஸோ e பவர் 0 வேல்யூ இஸ் 1. 1 into 1, 1. நெக்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன -1. ஸோ ஹியர் வி கேன் டேக் திஸ் 1. ஸோ இந்த 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வருன்றனால இந்த 1 எக்ஸ்பிளிசிட்டாக இங்கே போடலை. ஆர் எல்ஸ் வி கேன் சே -1 into e power minus j pi by 2k. Next x of 2 ஓட வேல்யூ என்ன +1. So we can say plus e power minus j pi k. Then x of 3 ஓட வேல்யூ என்ன -1. So minus e power minus j 3 pi by 2k. இது புரியுதா? So this expression is very important. So நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுகிறோம். ஃபார்முலா எழுதினதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற டேட்டாவை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சமேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த சீக்வென்ஸோட வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் கே. ஃபார் திஸ் கே வேல்யூஸ் k is equal to 0, 1, 2 and 3. ஸோ we can get 4 values. எக்ஸ் ஆஃப் 0 கிடைக்கும், எக்ஸ் ஆஃப் 1 கிடைக்கும், எக்ஸ் ஆஃப் 2 and எக்ஸ் ஆஃப் 3 வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணோன்னா we can get கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் k கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு k is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம் in this expression. ஓகேவா? ஸோ இங்கே k is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? x of 0 is equal to இங்கே கான்ஸ்டன்ட் term we can write as such. ஸோ 1 minus e power 0, k வந்து 0னா the whole term becomes 0. e power 0 plus e power 0 minus e power 0. So we can get e power 0னா that value is 1. So 1 minus 1 plus 1 minus 1. So we can get the answer is 0. எல்லாமே என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். We can get the answer is 0. புரியுதா? ஸோ எக்ஸ் ஆஃப் 0ஓட வேல்யூ என்ன கிடச்சிருச்சு 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து k is equal to 1ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ k is equal to 1ன்ற வேல்யூ இந்த எக்ஸ் ஆஃப் கேல சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஆஃப் 1 is equal to 1 minus e power minus j, k is equal to 1னா pi by 2 into 1ன்னு வரும், plus e power minus j pi minus e power minus j 3 pi by 2. இது புரியுதா? ஸோ இப்போ k is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம் என்ன பண்ண போகிறோம்? ட்ரிக்னாமெட்ரிக்கில் எழுத போகிறோம். ஸோ 1 minus e power minus j pi by 2 எப்படி எழுதலாம்? cos pi by 2 minus j sin pi by 2
plus e power minus j pi எப்படி எழுதலாம் cos pi minus j sin pi minus e power minus j 3 by 2 cos 3 by 2 minus j sin 3 by 2. So next இந்த cos and sin values இங்க substitute பண்ண போறோம். cos pi by 2 ஓட value is always 0, sin pi by 2 value is 1. கரெக்டா? cos pi ஓட value, cos ஓட odd pi values எல்லாமே minus 1ல வரும். sinuக்கு எந்த pi values வந்தாலுமே அதோட value 0 ஆயிரும். sin pi, sin 2 pi, sin 3 pi, sin 5 pi எந்த pi வந்தாலுமே அதோட value 0 தான். cos 3 by 2 ஓட value is always 0. Okay, so cos pi by 2, cos 3 by 2 இந்த valuesலாம் எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். sin 3 by 2. So sin 3 by 2 ஓட value is minus 1. So இந்த value உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா you can use your calculator. In your calculator, switch on your calculator and select the mode as complex. So first mode press பண்ணி number 2 select பண்ணிக்கோங்க. Again mode press பண்ணீங்கன்னா fourth time வந்து you can see this degree, radian, gradient கிடைக்கும். இதில் 2 radian select பண்ணிக்கோங்க. Then you can simply press the sign open bracket. இப்போ 3 by 2 ஓட value தெரியணும்னா 3 into இங்க shift pi symbol. Okay, shift pi symbol press பண்ணிட்டு divided by 2 close bracket கொடுத்து equal கொடுத்தீங்கன்னா என்ன கிடைச்சிரும்? minus 1 கிடைச்சிரும். இது புரியுதா? ஸோ உங்களுக்கு sin cos value தெரியணும்னா calculator யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ cos open பண்ணி இப்போ cos press பண்ணி open bracket அதே மாதிரி 3 shift pi divided by 2 close bracket equal to போட்டால் என்ன கிடைக்கும்? 0. புரியுதா? ஸோ நீங்கள் calculator யூஸ் பண்ணி இந்த values வந்து substitute பண்ணிக்கலாம் டவுட்டாக இருந்ததுன்னா. ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் என்ன கிடச்சிருக்கு? 1 மைனஸ் இந்த டேர்ம் வந்து என்ன ஆயிரும்? மைனஸ் ஜேன்னு வரும். ஸோ த மைனஸ் ஜே இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஜேன்னு ஆயிரும். இங்கே என்ன இருக்கும்? minus 1 minus 0. ஸோ we can get only minus 1. Here it is 0. கரெக்டாக இங்கே என்ன கிடைக்கும்? மைனஸ் ஜே இன்ட்டு மைனஸ் 1ன்னு வரும். ஸோ ப்ளஸ் ஜேன்னு கிடைக்கும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கா? அதோட மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? மைனஸ் ஜேன்னு கிடைக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? plus 1 minus 1 cancel ஆயிரும், plus j minus j cancel ஆயிரும். We can get capital X of 1 is equal to 0. ஓகேவா? So next வந்து k is equal to 2னு substitute பண்ண போறோம். Okay, so x of 2 is equal to 1 minus e power minus j by 2 into 2 plus e power minus j pi into 2 minus e power j 3 pi by 2 into 2. So இதை further simplify பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? x of 2 is equal to 1 minus e power minus j pi plus e power minus j 2 pi minus e power minus j 3 pi. So again the same procedure. இதை trigonometric formula எழுதுறோம். So we can get 1 minus cos pi minus j sin pi plus cos 2 pi minus j sin 2 pi minus cos 3 pi minus j sin 3 pi. cos pi யோட வேல்யூ என்னன்னு தெரியும்? minus 1. sin pi யோட வேல்யூஸ் எல்லாமே 0 தான் கிடைக்கும். sin pi 2 pi 3 pi எந்த ஒரு pi போட்டாலும் 0 தான் கிடைக்கும். cos 2 pi னா even pi. cos ஓட even pi னா plus 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. cos ஓட odd pi values வந்ததுன்னா minus 1. So இந்த values இங்க substitute பண்ணீங்கன்னா we can get 1 minus of minus 1 னா plus 1 ன்னு கிடைச்சிரும். இங்க வந்து என்ன இருக்கும்? ஆல்ரெடி plus 1 இருக்கு. இங்க ஒரு minus into minus plus 1. We can get x of 2 is equal to what? 4. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் k is equal to 3க்கு substitute பண்ண போகிறோம். ஸோ 3க்கு substitute பண்ணும்போது இங்கே 1 minus e power minus j by 2 k யோட வேல்யூ 3 plus e power minus j pi into 3 minus e power minus j 3 pi by 2 into 3. ஸோ இதை simplify பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 minus e power minus j 3 pi by 2 plus e power minus j 3 pi minus e power minus j 9 by 2. ஸோ இதை trigonometricல expand பண்ணுறோம். expand பண்ணி அதோட values இங்கே substitute பண்ணுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி k is equal to 1ல பார்த்தோம் இல்லையா? cos 3 by 2 ஓட value is always 0. sin 3 by 2 ஓட value is minus 1. cos 3 pi னா its value is minus 1. sin value is 0. இங்கே cos 9 by 2 வேல்யூ தெரியலைன்னா calculator எடுத்து நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ காசோட வேல்யூ தெரியல அப்படின்னா நம்ம இங்கே காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரேடியன் செட் பண்ணிக்கணும் மோட. ஸோ இங்கே cos ஓப்பன் ப்ராக்கெட் இங்கே 9 ஷிஃப்ட் pi divided by 2 close bracket equal to 0 தான் கிடைக்கும். இப்போ சைனுக்கு தெரியணும்னா சைனு ஓப்பன் ப்ராக்கெட் இங்கே என்ன பண்ணுறோம்? 9 ஷிஃப்ட் pi divided by 2 into close bracket கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? plus 1 கிடைக்கும். ஓகே, ஸோ we can say the sin 9 by 2 is 1. This cos 9 by 2 value is 0.
ஸோ இந்த வேல்யூஸ்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா we can get 1 minus j minus 1 plus j. ஸோ எல்லா டேர்மும் கேன்சல் ஆச்சுன்னா the answer is 0. ஓகே, ஸோ இப்போ x of 0 கண்டுபிடிச்சிட்டோம், x of 1, x of 2 and x of 3 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த எல்லா சீக்வன்ஸையும் எடுத்தோம்னா that is the final answer. So we can get x of k is equal to what? 0, 0, 4, 0. This is the answer. புரியுதா எல்லாருக்கும்? இப்போ நம்ம சால்வ் பண்ண அதே ப்ராப்ளமை இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் 2 ஸ்டெப்ஸில் சால்வ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ட்விடில் ஃபேக்டர் மெத்தட் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த மெத்தடையும் இப்போ நான் சொல்லித்தரேன். ஸோ இங்கே அதே ப்ராப்ளம் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஃபைண்ட் த டிஎஃப்டி ஆஃப் அ சீக்வன்ஸ் -1 the whole power n for n is equal to 4. ஸோ கேபிட்டல் n is equal to 4 என்ன அர்த்தம்? we are going to take 4 point DFT எடுக்க போகிறோம்னு அர்த்தம். ஸோ 4 point DFT எடுக்க போகிறோம்னா இங்கே ஸ்மால் என்னோட வேல்யூ எப்படி இருக்கும்? 0ல இருந்து கேபிட்டல் n-1 வரைக்கும் இருக்கும். அதாவது 0ல இருந்து 3 வரைக்கும் இருக்கணும். ஸோ நம்மளோட சீக்வன்ஸ் எப்படி எடுத்திருக்கோம்? x of n is equal to -1 the whole power 0, -1 the whole power 1, -1 the whole power 2, -1 the whole power 3. Then we can get the sequence as 1 -1 1 -1. ஓகேவா? ஸோ இங்கே சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம டிஎஃப்டியோட ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஸோ ஜென்ரலாக டிஎஃப்டியோட ஃபார்முலா என்ன? கேபிட்டல் x of k is equal to summation n is equal to 0 to capital n-1 x of n e power minus j 2 pi nk by capital N. Here k value varies from 0 to n-1. So இதுதான் வந்து DFTயோட formula. But here we are going to use twiddle factor method. So in this method, we are going to find out the same discrete Fourier transform by using this formula. So multiplying the twiddle factor matrix with the given sequence. That's it. ரொம்ப simple. ஸோ இப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த ட்விடில் ஃபேக்டரோட மேட்ரிக்ஸ். ஸோ ட்விடில் ஃபேக்டரோட மேட்ரிக்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 4 பாயிண்ட் டிஎஃப்டி கேட்கலாம், இல்லைனா 8 பாயிண்ட் டிஎஃப்டி கேட்பாங்க. ரொம்ப ரேராக தான் 16 பாயிண்ட் டிஎஃப்டி கேட்பாங்க. ஸோ நீங்கள் சிம்பிளாக இந்த 4 பாயிண்ட் ட்விடில் ஃபேக்டர் அண்ட் 8 பாயிண்ட் ட்விடில் ஃபேக்டரோட மேட்ரிக்ஸை மட்டும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே 4 பாயிண்ட் டிஎஃப்டிக்கு ட்விடில் ஃபேக்டர் நம்ம எப்படி எடுக்கிறோன்னா 4 பாயிண்ட் ட்விடில் ஃபேக்டர் மேட்ரிக்ஸ் தான் எடுக்கிறோம். That is 1 1 1 1 1 minus j minus 1 plus j 1 minus 1 plus 1 minus 1 1 plus j minus 1 minus j. ஸோ இந்த மேட்ரிக்ஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 4 பாயிண்ட் ட்விடில் ஃபேக்டர் மேட்ரிக்ஸ்னால் 4/4 மேட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இங்கே எக்ஸ் ஆஃப் என் என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே காலம் மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிறோம். புரியுதா எல்லாருக்கும்? x of k is equal to W4 into x of n. ஸோ ட்விடில் ஃபேக்டரோட மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம். இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் இருந்தது இல்லையா? 1 -1 1 -1. ஸோ த சேம் ஆர்டரில் இங்கே எழுதிக்கிறோம். அதாவது x of 0, x of 1, x of 2, இங்கே x of 3. இது புரியுதா? ஸோ சிம்பிளாக மேட்ரிக்ஸை சால்வ் பண்ண போகிறோம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவோம்? திஸ் ரோ மல்டிப்ளைடு வித் திஸ் காலம். கரெக்டாக? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? 1 into 1 plus 1 into -1 plus 1 into 1 plus 1 into -1. The same way we can find out each row with this column multiplication and summation. So here we can get the final answer as 0 0 4 0. Same answer கிடைச்சிருச்சா? This is capital X of 0, this is capital X of 1, this is capital X of 2, this is capital X of 3. Just 2 ஸ்டெப்ஸில் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? DFT ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் கிடைச்ச ஆன்சரும் இந்த ஆன்சரும் சேம். புரியுதா எல்லாருக்கும்? ஸோ ட்விடில் ஃபேக்டர் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியும் நம்மளால் ஈஸியாக டிஎஃப்டி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ட்விடில் ஃபேக்டரோட மேட்ரிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இங்கே வந்து நம்மளுக்கு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. சில ப்ராப்ளமில் என்ன கொடுப்பாங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து 1 2 3 தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 3 சீக்வன்ஸ் தான் 3 சாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் 4 பாயிண்ட் டிஎஃப்டி கேட்குறாங்கன்னு வைங்க. இங்கே நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம்? 1 2 3 தான் இருக்கும். இந்த 4th இருக்காது இல்லையா? அப்போ இங்கே என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணோம்னா ஜீரோ பேடிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஜீரோ பேடிங் யூஸ் பண்ணியும் நம்ம ப்ராப்ளம்ஸ் இனிமேல் சால்வ் பண்ணுவோம். இருந்தாலும் இதை நான் இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். ஓகே? ஸோ இங்கே 4/4 மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கணும்? 4 வேல்யூஸ் இருக்கணும். அப்படி சீக்வன்ஸில் 4 வேல்யூஸ் கொடுக்கலனா 4th வேல்யூவாக 0வை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைனலாக நான் ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இதே மெத்தடில் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் ட்விடில் ஃபேக்டர் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இதோட ஆன்சரும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
ஓகேவா? இந்த 2 ப்ராப்ளமும் டெஃபினட்டா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு மேத்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்.